நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக் ரோல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பளவு மாவு எடுத்திருக்கேன், ஆட்டா. இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது நான் ஒரு 4-5 சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 hour விட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம், குக்கும்பர், டொமேட்டோ இதையும் நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜ் சாஸு, செஸ்வான் சட்னி, சாட் மசாலா அண்ட் பெப்பர் மசாலா. ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து கேப்சிகமும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று பெருசாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் நான் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம். நான் அது இல்லாத பெப்பரு, சாட் மசாலா சேர்த்ததுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ செஸ்வான் சட்னி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து சாட் மசாலா, பிளாக் பெப்பர் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கும்பரையும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக பாயில் ஆகணுங்கிறது இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணாவே போதும். அப்போ தான் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நார்மலாக எக் ரோல்னால் எக்கு மட்டும் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றத விட இது உள்ள ஸ்டஃப் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம இப்போ சப்பாத்தியை தீத்திக்கலாம். நார்மலாக சப்பாத்தி சைஸ்க்கு தீத்தி போட்டுக்கலாம். அதை இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு எண்ணெய் அதை லைட்டாக வேணுன்னா சேர்த்துக்கலாம். பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்தனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியில். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. இப்போ சப்பாத்தி நான் பெரிய சைஸாக எடுத்துருக்கறதுனால நான் 3 சப்பாத்திக்கு 4 எக் எடுத்துக்கிறேன். இதில் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சில்லி ஃப்ளேக்ஸோ அது காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. பிளாக் பெப்பர் போட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ அப்போ தான் சப்பாத்தியில் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ நல்லா அடித்து விட்டாச்சு. தோசைக்கல்லில் அடித்து வச்சுருக்கிற எக்கை ஊற்றிக்கலாம். எக்கு ரொம்ப திக்காக ஊற்றக்கூடாது, தின்னாக ஊற்றுங்க. அப்போ தான் சப்பாத்தி போட்ட உடனே அது வேகும், இல்லைன்னா உள்ளே வேகாத மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்க, சப்பாத்தி போட்டுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இப்போ திருப்பி போட்டுட்டு நல்லா அதை கொத்தி விடுற மாதிரி பண்ணால் உள்ளே வேகலைன்னா கூட நல்லா வெந்துடும். இப்போ நம்மளுக்கு ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை எடுத்து வச்சுக்கலாம். அது எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இதில் டொமேட்டோ கெச்சப்பு லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன். வெஜ் மயோனஸ் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்க ஒன்று சாப்பிட்றதுக்கு 2 கூட சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உள்ளே கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. சாப்பிட்றப்போ ரொம்ப சாஃப்டாகவும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் தோணும். இது டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான எக் ரோல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.